ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல வருடங்களாக சோதனை மேல சோதனை சகித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு எனக்கு இந்த சோதனையில இருந்து விடுதலை கிடைக்கும், ஆண்டவரை நான் நம்புறேன், ஆண்டவரிடத்துல நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை நான் துதிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சோதனைகள் தீர்ந்த பாடில்லை. இன்றைக்கு இந்த சோதனையில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், இன்றைக்கு எனக்கு ஒரு மன சமாதானம், ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு ஏக்கத்தோட ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் அந்த வசனத்தை சொல்லுகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு 1:12 இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க பல வருடங்களாக பல மாதங்களாக நீங்க ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சோதனையின் மேல சோதனையை சகித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க பாக்கியவான் பாக்கியவதி என்று கர்த்தரால் அழைக்கப்படுவீங்க. ஏன்னா அந்த சோதனையை நீங்க சகிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் அறிந்து, நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பு கூறுகிறத கர்த்தர் உங்களை கனம் பண்ணும் விதமாக உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சோதனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம், பிறர் உங்களை ஏளனம் பண்ணலாம், அவமானப்படுத்தலாம். என்ன நீ ஆண்டவரை தேடுற, ஆனாலும் உன்னுடைய பாடுகள் பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏளனமா உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசலாம். ஆனா இன்றைக்கு சோதனையை சகித்து கொண்டு இருக்கிறேன், நீங்க நிச்சயமாக ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக தான் கர்த்தர் சில சோதனைகளை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிற. சோர்ந்து போகாதீங்க, சோதனையை சகிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். ஏன்னா 1 கொரிந்தியர்ல வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடவே மாட்டார், சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் போக்கையும் அவரே காட்டுவார். அதனால ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் இடத்துல அன்பு கூறுங்க, கர்த்தர் மேல முழு விசுவாசத்தையும் வைங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்க ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா இப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா நீண்ட நாட்களாக ஏசப்பா சோதனைகளை சகித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மன வேதனையை, இருதயத்தின் வேதனைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. ஏசப்பா உங்களுடைய இருதயத்துல ஏசப்பா என்ன காரியத்தின் நிமித்தமாக ஏசப்பா அவங்க சோதனையை சகித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த சோதனையில ஏசப்பா அவங்களுக்கு தாங்கிறதுக்கு பலனை கொடுங்க ராஜா. ஏசப்பா அந்த சோதனையில இருந்து அவங்களுக்கு ஏற்ற காலத்துல விடுதலையை கொடுங்க ராஜா. ஏசப்பா நீங்க அவங்களுக்கு என்ன காரியத்தை ஏசப்பா நீங்க வைத்திருக்கிறீங்களோ அந்த காரியம் அவங்க சுதந்திரித்துக் கொள்ள, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஏசப்பா அவங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா நீங்க ஏசப்பா அந்த சோதனை காலத்துல அவங்களோடு கூட இருங்க, உங்களுடைய பலத்தக்கார அவங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. ஏசப்பா அந்த சோதனையின் காலத்துல ஏசப்பா காத்திருக்கிறதுக்கும் அந்த சோதனையை சகித்துக் கொள்ளுகிறதற்கும் நீங்களே பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. நீங்களே அவங்களோடு கூட இருங்க, உமது பலத்தக்காரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிற சோதனை எல்லாவற்றையும் மாற்றி அது சாதனையாக மாற்றி உங்களுக்கு ஒரு மன சமாதானம், ஒரு மன நிம்மதியை கட்டளையிடுவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.